ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே. யாவியின் திரியக ஆசீர்வாதம் உங்களை அனைவரையும் ஆசீர்வித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளினுடைய அருளுரை சிந்தனைக்காக, காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்தின் பிற்பகுதி. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் முதல் ஆசீர்வாதத்தை கூறும்படி பாதி பேர் கெர்சிம் மலையிலும் எதிராக இருக்கிற பாதி பேர் ஏபால் மலைக்கு எதிராகவும் நின்றார்கள். இஸ்ரவேல் மேல் ஆசீர்வாதத்தை கூற தேவன் கட்டளையிட்டார். இந்த காலை நேரத்தில் இந்த திருவார்த்தை மூலமாக கடவுள் உங்களிடத்தில், என்னிடத்தில், உங்கள் மீது என்னுடைய ஆசீர்வாதத்தை பொழிவேன். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய தரம் என்ன, நம்முடைய இனம் என்ன, நம்முடைய படிப்பு என்ன என்று, நாம் எங்கிருந்து வந்தோம், யாரால் நாம் வளர்க்கப்பட்டோம், எப்படியெல்லாம் நம்முடைய பள்ளி பருவங்களிலும் நம்முடைய வேலை பருவங்களிலும் வாலிப பருவங்களிலும் இருந்தோம், யார் நமக்கு வழிகாட்டியாக இருந்தார் என்பதை அறியாமல் இருக்கின்ற அந்த மனித மக்களை இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் உன் மீது முதல் ஆசீர்வாதங்களை நான் பொழிவேன் என்று இரு மலைகளுக்கு நடுவாக அவர்களை நிறுத்தி, ஏபோர் மலையிலும் அவர் என்ன செய்கின்றார், அங்கு நிறுத்துவதை பார்க்கிறோம். முதல் கெர்சிம் மலை எதிராக பாதி பேர் ஏபால் மலை. இந்த இரண்டு மலைகளுக்கு மேலே நின்று உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சியோனின் ஆசீர்வாதம், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று திருமண நாட்களில் காரியங்களில் நாம் சொல்வோம். ஆகவே இந்த அருமையான நாளிலே அன்புக்குரிய இறை மக்களே, விசேஷமாக ஹெலன் கெல்லர் என்பவருடைய பிறந்த நாள் ஜூன் 27, 1880ஆம் ஆண்டு அமெரிக்காவில் அலபாமா மாவட்டத்தில் அவர் பிறந்தவர். சிறு வயதிலே ஒரு அமெரிக்க எழுத்தாளராக, இளம் வயதிலே பார்வை, கேட்கும் திறன் எல்லாம் இல்லாதிருந்த ஒரு மனிதராக அவர் இருந்தார். இருப்பினும் அவர் சொல்லிலும் செயலிலும் அவர் 10 வயது நிறைவு அடையும் முன்பாகவே பிரெஞ்சு, ஜெர்மன், கிரேக்கம், லத்தீன் மொழிகளை கற்றிருந்தார். 24 வயதில் இளங்கலை பட்டம் பெற்றார். 1903ஆம் ஆண்டு அவர் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற தலைப்பில் ஒரு நூலை எழுதினார். 12 நூல்களை எழுதினார். ஹெலன் கெல்லர் பன்னாட்டு அமைப்பு ஒன்றியத்தை துவங்கி இந்நிறுவனம் பார்வை அற்றோர், உடல் நலமற்றோர், உடல் ஊட்டச்சத்து குறைந்தவர்கள் அவருடைய ஆய்வுகளுக்காக தன்னை பயன்படுத்தினார். இன்றைக்கும் அன்பான இறை மக்களே, இப்படிப்பட்ட தன்னையே நாட்டுக்காக ஊனமுற்ற நிலையிலும் கூட, உருவம் இல்லாத நிலையிலும் கூட, காது கேட்கப்படாத நிலையிலும் கூட தன்னை பிறருக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க அர்ப்பணித்ததைப் போல இஸ்ரவேலின் கடவுள் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்க முதல் ஆசீர்வாதத்தை இன்றைக்கும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கடவுளுடைய பிள்ளைய, உன்னுடைய துக்கம் அதிகமாக இருக்கலாம், துயரங்கள் பெருகி கொண்டிருக்கலாம், வியாதிகள், எண்ணற்ற வியாதிகள் உன் சரீரத்தை பிடித்து ஆண்டவரை ஒட்டி கொண்டிருக்கலாம், எவ்வளவு கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இஸ்ரவேலின் கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பதே என்னுடைய சித்தம். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்களாக கண்களை மூடி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். சகல கிருபைகளுக்கும் நன்மைகளுக்கும் உறைவிடமாக இருக்கிற தாயும் தந்தையுமாய் கடவுளை, இந்த மகிழ்ச்சிகரமான நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நாளில் ஆண்டவரை இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்க நீர் 2 பக்கமும் மலைகளுக்கு நடுவால அவர்களை நிறுத்தி, மலையின் மேல் மக்களை, தூதர்களை நிறுத்தி அந்த மக்களை ஆசீர்வதித்து, இந்த நாளிலும் நாங்கள் பாதாளத்தில், பள்ளத்தில், ஜாதியத்தின் பள்ளத்தில், ஜாதியத்தின் அடிமைத்தனத்தில் நல்லவர் போல எங்களிடத்தில் பேசிக்கொண்டு எங்களையே ஏமாற்றுகிற பொல்லாத தீய உலகத்தில், துன்மார்க்க உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை எங்களை இறங்கி எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும், எங்களை தூக்கி எடுத்தருளும், மலை மேல் நிறுத்தும் ஆண்டவரை. தொடர்ந்து உமக்கே துதி, கனம், மகிமை யாவற்றை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.